அதுபோக வீட்டில் வேலைகள் இருக்கும். வீட்டு வேலைகளில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மனைவிமார்களுக்கு வீட்டில் எந்த வேலையும் கிடையாது, கணவன் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு இருக்குது மார்க்கத்தில், இவன் தான் சமைச்சியை கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க சும்மா இருந்தாலே போதும் அப்படிங்கிற கருத்தை சில அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இது 30-40 வருஷம் நானும் கூட ஒரு சொல்லியிருக்கேன், 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. ஆனால் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. மனைவிமார்கள் சும்மா உட்கார்ந்துட்டு கணவன் சாப்பாடு கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் திருமணம் செய்வது இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பெண்கள் இருந்ததும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அவங்க மனைவியர் தான் சமைப்பாங்க, துணைக்கு வேண்டாம் ரசூல் அனுப்பாங்களே தவிர அந்த வீட்டு வேலைகளை சமையல் வேலையை ரசூல்லா போய் நீங்கள் விளைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சமைச்சு தர்றேன்ட்டு அவங்க சமைச்சு கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் இயங்காது, உலகம் வாழ்க்கை இயங்காது, குடும்பம் நடக்காது. குடும்பம் நடப்பதற்கு என்ன செய்யணும், வெளியில் சம்பாதிக்கிற விஷயத்தை ஆண்களை பார்க்கணும், உள்ளூர் நிர்வாகம் விஷயத்தை பெண்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் குடும்பம் நிர்வாகம் ஒழுங்காக ஓடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் மனைவிமார் தான் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், புகாரில் 1950வது ஹதீஸில் இருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எனக்கு ரமலான் மாதத்தில் சில கடமையான நோன்புகள் மாதவிடாயின் காரணமாக எங்களுக்கு விடுபட்டுரும். மாதவிடாய் வந்தால் நோன்பு வைக்கக்கூடாதுல்ல, ஆனால் நோன்பு வைக்காட்டாலும் பிறகு ஒரு மாதத்தில் வச்சிருந்ததை, தொழுகை மாதவிடாய் நேரத்தில் கடமை இல்லை, அதை பிறிதொரு நாளில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதத்தில் உங்களுக்கு வைக்காட்டி வைக்கக்கூடாது, வேறு வேறு மாதங்களில் என்ன செய்யணும், வச்சிடணும். அதை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரமலானுடைய சில நோன்புகள் என் மீது கடமையாக அப்படி நின்றுவிடும். ரமலானுக்கு அடுத்து வைக்கலான்னு நினைப்பேன், வைக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த மாதம் வைக்கலான்னு நினைப்பேன், அதுவும் முடியாது. அதுக்கு அடுத்த மாதம் வைக்க நினைப்பேன். இப்படியே போய்கிட்டே இருக்கும். அஸ்தத்தை அந்நக்லி இல்லாஃபி ஷாபான், ஷாபான் மாதத்தில் தவிர வேறு மாதத்தில் எனக்கு நிறைவேற்ற முடியாது. ஷாபான்டா எந்த மாதம், ரமலானுக்கு முந்தின மாதம், அது அடுத்த ரமலான் வந்துடும். இந்த ரமலானில் சில நோன்பு விடுபட்டு போயிடும். அடுத்து ஷவ்வாலில் வைக்க முடியாது, துல்கோதா வைக்க முடியாது, துல்ஹஜ்ஜில் வைக்க முடியாது, முஹர்ரத்தில் வைக்க முடியாது, சஃபரில் வைக்க முடியாது, ரபியுல் லவல் ரபியுல் ஆஹரில் வைக்க முடியாது, ஜமாதுல் ஆஹரில் வைக்க முடியாது, ரஜபுல் வைக்க முடியாது. அப்புறம் ஷாபான் மாதம் வரமே அப்போ தான் வைக்க முடியும். அது கூட ஏன் வைக்க முடியும்னா அடுத்த ரமலான் வந்துருச்சே, மறுபடியும் ஏதாவது கடனாக போயிருமே என்பதற்காக வேண்டி ஒரு வருஷத்தில் ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை இந்த வைக்கிறோம் அந்த வைக்கிறோன்னு சொல்லி வைக்காமல் என்னவாயிரேன், அடுத்த ரமலான் நெருங்கும் பொழுது தான், இந்த ஷாபான் வந்த உடனே தான் அவசரமாக அந்த நோன்பு வச்சிருவோம். அப்போ அடுத்த ரமலான் வருது, அடுத்த ரமலானில் சில நோன்பு விடுபட்டு போயிருமே, அப்படி கணக்கு சேர்ந்துட்டு போயிருமே என்பதற்காக வேண்டி ஆயிஷா நாயகி அவங்க செய்வாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், அஸ்ஸுகுலு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களை கவனித்துக் கொள்கிற பணி தான் முக்கிய காரணம். எதனால் வைக்க முடியலைன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும், அவங்க மீது உள்ள அவங்களுக்கு தேவையான பணிவிடையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு வைத்து கொண்டு செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால இந்த வைப்போம் அந்த வைப்போன்னு போயிடும். அடுத்த ரமலான் நெருங்கும் போது தான் வைப்பார்கள்ங்கிற ஒரு செய்தி வருது. அப்போ இதில் என்ன வழங்குறது, பெண்கள் வெறுமனே சும்மா சந்தோஷம் அடைவதோடு மற்றபடி சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம், எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லா வேலையும் பார்க்கணும். பெண்களாக இருந்தால் என்ன செய்யணும், ஏன்னு கேட்டால் ஆம்பளை வேலை பார்க்காமையாக இருக்கிறான், வீட்டில் தான் வேலை பார்க்காம இருக்கானே தவிர நீங்கள் பார்க்குற வேலை மாதிரி 100 மடங்கு வேலை ஆண்கள் வெளியில் பார்க்கிறார்கள். அப்போ ஆண்கள் வெளியே வேலை பார்க்குற மாதிரி வீட்டில் என்ன செய்யணும், நம்மளும் பார்க்கணும். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அடிமைகள், வீட்டு வேலை செய்யக்கூடிய தகுதி படைத்த அடிமைகள் கிடைத்திருக்கிறார்கள். போர்க்களத்தில் அது மாதிரி அடிமைகள் கிடைப்பாங்க இல்லையா, அந்த அடிமைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வீட்டு வேலைக்காக வேண்டி ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க, நீ இந்த அடிமையை வச்சுக்க, நீ இந்த அடிமையை வச்சுக்கன்னு கொடுப்பார்கள். அந்த மாதிரி ஒரு அடிமை கூட்டம் என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டவுடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விஷயத்தையெல்லாம் ஆயிஷா நாயகி தான் இருக்கிறாங்க வீட்டில், ஆயிஷா நாயிட்ட விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால், கையிலெல்லாம் அந்த திருகை அரைத்து இந்த காய்ச்சி வச்சு பாருங்கள். திருகைண்டா என்ன, கையில் அப்படி சுற்றி மாவு அரைப்பாங்க. மாவு அரைக்கிறதுனா அந்த மாவு ஆட்டுறதில்லை, காய்ந்து போன கோதுமையை கொட்டி மாவாச்சு கோதுமை மாவாக பவுடர் ஆக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்குவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் 100 மில்லி 50 மில்லி தான் அதில் போட முடியும். அந்த கோதுமையை போட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, கல்லில், அது திருகைண்டதுக்கு பேர். அதை சுற்றி என்ன செய்யும், அது அரைச்சி ஒரு 1/2 லிட்டர் எடுப்பதற்கு அரை நாள் ஓடி போயிடும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் மாவை ஆக்கி அப்புறம் ரொட்டி சுடணும். இப்போ என்னென்னு கேட்டால் அப்படி கிடையாது, மாவாக ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது. அதில் ஒரு கோதுமை மூட்டை வாங்கி கொண்டு மிஷினில் கொட்டினா மாவாக்கி 1/2 மணி நேரத்தில் மாவாக்கி தந்துடுது.
மாதக்கணக்கில் உள்ள மாவு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ இந்த வேலையை அவங்க தான் செய்கிறாங்க. அதாவது வீட்டில் ரொட்டி சுடுவதற்காக வேண்டி மாவு தேவை. மாவுண்டு ஒன்று கிடைக்காது, மாவு தனியாக விற்கிற வழக்கம் இருக்காது, கோதுமை தான் கிடைக்கும். கோதுமை நம்ம தான் மாவு ஆக்கிக்கிறேன்னு. எப்படி ஆக்கிக்கிறோம்னா எல்லா வீட்லேயும் திருகை இருக்கும். திருகையில் போட்டு இப்படி அரைக்கும்போது என்னவாயிரும், என் கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சுன்னு ஆயிஷா நாய்கிட்ட காட்டி, இந்த மாதிரி இருக்குது, ஏதோ இந்த வேலைக்கு ஆட்கள்லாம் வந்திருக்கு, அடிமைகள்லாம் வந்திருக்கா சொன்னாங்க, அதில் ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா இல்லைன்றவொன்னு என்ன செய்கிறாங்க, சரி வந்தால் வாப்பாட்ட சொல்லிடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்கிட்ட சொல்லிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே உங்கள் மக வந்தாங்க, இந்த மாதிரி கையெல்லாம் காய்ச்சி போச்சான், அடிமைகள் வந்திருக்கிறா கேள்விப்பட்டு ஏதோ ஒரு அடிமையை தருவீங்கன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க, அவங்க வந்துட்டாங்க, அவங்க சில வேலையை பங்கிட்டு கொண்டாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி வந்திருக்கிறாங்கன்றவுடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு மக வந்தான்னு கேட்டவுடனே வந்துட்டாங்கன்னு கேட்டவுடனே உடனே புறப்பட்டு மகளை தேடி போகிறாங்க. மகள் பார்க்க வந்துருச்சுன்னா நம்ம வரும்போது நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி மகளை பார்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போனால் நாங்கள் தான் அப்போ தான் படுக்கையில் படுத்துருக்குறோம், நான் கணவர் மக அப்போ தான் படுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ வந்தோடனே நாங்கள் எந்திரிக்க போனோம், படுத்து கிடங்க. அது தகப்பனார் வர்றதுக்கான எந்திரிச்சு நிற்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ தகப்பனா நக்கூமு, நாங்கள் எழுவதற்கு முயற்சி பண்ணினோம். இப்போ கால அலா மக்கானிக்குமா, உங்கள் இடத்துல அப்படியே நீங்கள் இருங்க, எந்திரிக்கலாம் வேணாம் என்று சொல்லிவிட்டு எனக்கும் என்ன செஞ்சாங்க, அவங்க உட்காந்தாங்க. ஏன்னா இப்போ காத பைனி பைனஹா, அதுக்கு அவருக்கு மத்தியிலையும் அலிக்கு மத்தியில் எனக்கு மத்தியிலையும் ஃபாத்திமாவுக்கு மத்தியிலையும் ரசூல்லா உட்கார்ந்தார்கள் அப்படின்னு அலி சொல்கிறாங்க. அப்போ அலிரல் இல்லாமல் அறிவிக்கிறாங்க. வந்த ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா மகளுக்கும் மருமகனுக்கு நடுவில் உட்கார்ந்த, இந்த பக்கம் மகன் அந்த பக்கம் மருமகள் உட்காந்துட்டாங்க. உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டு வந்தீங்க, உங்களுக்கு அதை விட ஒரு நல்லது ஒன்று சொல்லித்தர்றேன். அலா அதுல்லுக்குமா அலா ஹைரி மிம்மா சால்த்துமா, நீங்கள் 2 பேரும் கேட்டீங்களே அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா. இதை அகத்துமா மலாஜியகுமா, நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இப்போ சப்பிஹா சலாசம் சலாதீன் 33 தடவை தஸ்பீஹ் சுப்ஹானல்லா என்று சொல்லுங்கள். வஹ்மதா சலாசன் சலாதீன் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். கப்பீரா அர்பம் சலாதீன் 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். ஃபோஹுவ ஹைருல்லக்குமா மின் ஹாதிமின், வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் இருப்பதை விட இது சிறந்தது. அந்த வேலை சுமை குறையும், நமக்கு மறைமுகமான அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து வீட்டு வேலை சிரமம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் கூட எல்லாருக்கும் அடிமைகளை பங்கிட்டு கொடுக்கும்போது தன் மகளுக்கு அதை கொடுக்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, நீ தான் செய், கஷ்டமாக இருக்குன்னு தானே சொல்கிற, இதை ஒவ்வொரு படுக்கையில் தூங்கும்போது சொல்லிட்டு படு, ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது செஞ்சின்னு சொன்னால், ஒரு ஊழியர் இருந்தால் எப்படி இந்த வேலைகள்லாம் உனக்கு எளிதாகும்னு நினைக்கிறீங்கள, அந்த மாதிரி அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு அதை செய்வான், உனக்கு லேசாக்கி தருவான் என்று இந்த ஒரு ஆன்மீக வழியை சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வீட்டு வேலை அவங்க தானே பார்த்துருக்குறாங்க, வேலைக்கு ஆள் கேட்டு கூட இதெல்லாம் வேணாம் நீனே செய் என்று சொல்லியிருக்காங்களா இல்லையா. அந்த வீட்டில் உள்ள சில வேலைகள் செய்வதையெல்லாம் நம்ம பெரிய கஷ்டமாக நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் செய்யாமல் வளர்த்துருப்பாங்க. எதனால் இப்படி நினைக்கிறோம் என்று கேட்டால், ஒவ்வொரு தாய்மார்களும் தங்கள் பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவங்கள சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னொருத்தன் வீட்டில் வாழ போகிற பொண்ணுங்கிற மாதிரி நல்ல வேலை ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருப்போம், அது அங்கே போய் சிரமப்பட போகுது என்று சொல்லி எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்காம, எந்த வேலையிலையும் பயன்படுத்தாமல், ஒரு பொருளை வைக்க முடியாமல், எடுக்க முடியாமல், தூக்க விடாமல் அப்படி வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், முது வளையாது, கஷ்டமாக இருக்கும், அப்படி வளர்க்கவும் கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வேலை செய்யாமல் அப்படி உட்காந்துட்டு இருக்கணும். எங்கள் வீட்டில் நான் தான் டீ போட மாட்டேன், எங்கள் அம்மா தான் போடுவாங்க, இப்படிலாம். எங்கள் வீட்டில் எனக்கு நான் சோறாக்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் எல்லாம் ஆக்கி போடுவாங்கன்னா அவங்க வீட்டில் செய்வாங்க. இப்போ கணவன் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தானே செய்யணும், அதெல்லாம் தானே ஒப்பந்தத்தில் இருக்குது. ஊர் உலகத்தில் திருமணம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் மனைவி செய்வாங்க என்பதற்கு தானே செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், வீட்டுடைய எல்லா வேலைகளையும் தேவை அவசியமான வேலைகள் எது இருக்கிறதோ அதுகளையெல்லாம் முகச்சுளிப்பு இல்லாமல் செய்யணும். ஏன்னு கேட்டால் உங்கள் வீடு, அது கணவனுக்கு மட்டும் உள்ள வீடு கிடையாது. அவன் மூத்தா போனால் உங்களுக்கு வாரிசு பங்கு வந்துவிடும். பிள்ளை குட்டிகள் வீடுனா உங்களுக்கு தான் பங்காகிவிடும். உங்களுடைய எல்லா செலவுக்கும் அவன் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்படி இருக்கிறதுனால இந்த வீட்டு வேலைகள் என்ன செய்யணும், வீட்டு வேலை என்பது அவனை கவனிக்கிறது, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கிறது எல்லாமே அடங்கிக்கிறோம். இது குறித்த கூடுதல் விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லற வாழ்க்கையில் மனைவியர் கணவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதுடன் வீட்டு வேலைகளிலும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியின் ஒரு பகுதியை பார்த்தோம்.
அதனுடைய தொடர்ச்சியாக குடும்ப வாழ்க்கையில் ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் கணவனுக்கு மாத்திரம் பணிவிடை செய்வது மட்டும்தான் நம்முடைய கடமை. கணவனை சேர்ந்தவர்களை கவனிக்க தேவையில்லை. கணவனுடைய சொத்து பத்துக்களை நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை. கணவனுடைய பொருட்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை என்பது போல நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த குடும்பத்தில் எதற்கெல்லாம் பொறுப்பாளி ஆகிறார்கள், திருமணத்தின் மூலமாக எதற்கெல்லாம் பொறுப்பாளி ஆகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதங்களிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். புகாரியில் 5188வது ஹதீஸில் வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா ஒரு ஹதீஸ் சொல்லும் பொழுது, ஒவ்வொருவரும் உங்களில் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை தூக்குகிறார்கள். யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பொறுப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ விசாரிக்கப்படுவீர்கள் என்ன அர்த்தம்? கட்டாயமாக அதை பேணி நடக்கணும். இல்லைன்னா அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்குன்னு அர்த்தம். விசாரிக்கப்படுறதுன்னா அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுறது. அதில் ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னா, ஃபல் இமாம் ராயின், ஒரு சமுதாயத்தின் இமாமாக, அரசராக, அதிகாரியாக, மன்னராக, அமீராக இருக்கக்கூடியவர் ராயின், அவரும் ஒரு பொறுப்பாளர் தான். ஒஹுவ மசூலுன், அவரும் விசாரிக்கப்படுவார். ஒருவனை அல்லாஹ் தலைவனாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அந்த தலைமைக்கு கீழே உள்ள விஷயங்களில் எப்படி அவன் நடந்து கொண்டான், சரிவர நிர்வாகம் செய்தானா என்பது குறித்து அந்த தலைவர்களாக இருப்பவர்களை அல்லாஹ் விசாரிப்பான். நம்ம கையில் அதிகாரம் வந்து வச்சது, ஆட்சி வந்து விட்டது என்பதற்காக ஆட்டம் போட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணித்து நீ குடிமக்களை தக்க முறையில் நடத்தினாயா என்று கேட்பான் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு ரஜுலு ராயின் அலா அஹ்லிஹி, ஒரு ஆணாக இருக்கக்கூடியவன் அவனுடைய குடும்ப விஷயத்தில் அவனை அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு ஆண்மகனாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மனைவி மக்கள் என்று இருப்பார்கள். அப்போ நான் என்ன அளவுக்கு நடந்து கொள்வேன் என்று அவன் போக முடியாது. அவனுடைய மனைவியை பற்றி, மக்களை பற்றி, அவன் பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் வந்து அவனை விசாரிப்பான். அப்போ ஆணுக்கு விசாரணை இருக்குது. ஆணுக்கு விசாரணை இருக்கிற மாதிரி தான் வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, கணவனுடைய வீட்டின் மீது அவள் நிர்வாகியாக இருக்கிறார். வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வஹிய மஸ்ஊலத்துன், அவளும் விசாரிக்கப்படுவாள். அப்போ உங்களை கொண்டு போய் ஏதோ தாம்பத்தியத்துக்காக கொண்டு சேர்த்து கொண்டார்கள் அதுக்கு அர்த்தம் கிடையாது. திருமணத்திற்கு வீட்டில் போய் நுழைந்த உடனேயே அந்த வீட்டினுடைய நிர்வாக பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது. அந்த வீட்டை சுற்றி பற்றி எல்லாத்தையும் கவனிக்கணும். அதை எந்த அளவுக்கு அழகாக வச்சுக்கிடலாம், செம்மையாக வச்சுக்கிடலாம், அதை எப்படி பொருள்களை வீணாக்காமல் பாதுகாக்கலாம், எப்படி பராமரிக்கலாம், எப்படி சுத்தமாக வைத்து கொள்ளலாம் என்று எல்லா விஷயத்திலையும் பெண்கள் வீட்டு நிர்வாகத்தில் அவங்க தான் பொறுப்பாளி. ஒல் மரத்து உலகத்தில் கூட இல்லத்து அரசின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லத்துக்கு அரசின்னு ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இஸ்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கிறது. ஒல் மரத்து ராயத்துன் அலா பைத்து ஜௌஜிஹா, கணவனுடைய வீட்டின் மீது அவள் தான் பொறுப்பாளியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன், அவளும் விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக சொல்கிறாங்க, அலா எச்சரிக்கை அறிந்து கொள்ளுங்கள், இப்போ குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருத்தருமே பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன், எல்லோருமே கேட்கப்படுவீர்கள். அதாவது உங்கள் விஷயத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தொழுகை, உங்கள் நோன்பு, உங்களுடைய திக்ரு, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய அதுக்கு தான் அல்லாஹ் கேட்பான்னு நினைக்கிறேன். அதுக்கும் கேட்பான். நீங்கள் யார் மீதாவது பொறுப்பாளிகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நிர்வகிக்கிற ஒரு வேலையை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டால் அதையும் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பெண்களுக்கு உள்ள பொறுப்பை சொல்லி காட்டுகிறார்கள். இது புகாரியில் 5188வது ஹதீஸாக வருது. அதில் கூட வீட்டுக்கு தானே வருது. வீடுன்னா ஒரு மெட்டீரியல் தானே, ஆட்களை குறிக்கலையில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறேன்னு அப்படின்னு மட்டும் எடுத்துக்கொள்ளலாமான்னா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் இதே விஷயத்தை வேற ஒரு ஹதீஸில் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல் மரத்து ராயத்துன் அலா பைத்தி பாலிஹா வலதிஹி, பெண்கள் கணவனுடைய வீட்டின் மீதும் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். வலதிஹி, அவனுடைய பிள்ளைகள், கணவனின் பிள்ளைகள், இவனுடைய பிள்ளையாக இருந்தால் பராமரிச்சிருவா. அந்த கணவனுக்கு வேற ஒரு மனைவி இருந்து அதன் மூலமாக ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளை வீட்டில் வைத்திருந்தான் என்று சொன்னால் அவன் வெளியே சென்ற பிறகு அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளர் யாரு? இவன் இப்போது திருமணம் செய்திருக்கிற மனைவி தான் பொறுப்பாளி.
அந்த மனைவி எதுக்கெல்லாம் பொறுப்பாளி ஆகிறான்னு கேட்டால் கணவனுக்கு மட்டும் பொறுப்பாளி ஆகலை, கணவனின் பிள்ளைகள் வந்து இவளுடைய பிள்ளையாக இருந்தால் இவளை கவனிச்சிருவா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவளுடைய பிள்ளை என்று சொல்லாமல் அலா பைத்தி பாலிஹா வ வலதிஹி, அவனுடைய பிள்ளைகள் மீதும் கணவனுடைய இல்லத்தின் மீதும் இவள் நிர்வாகியாக இருக்கிறாள். இவளை அல்ல ஓஹிய மசூலத்துன் அன்ஹும், இவர்களை குறித்து இவளிடத்தில் விசாரிக்கப்படும், அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ பெண்கள் வீட்டுக்கு பொறுப்பாளி, வீட்டுக்கு மாத்திரம் இல்லை கணவனின் பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளி. கணவனுக்கு வேறு பிள்ளை 2ஆம் திருமணம் பண்ணியிருந்தான்னு சொன்னால் அப்போ கணவன் பிள்ளைகளை மட்டும் விட்டு பிள்ளையோடு அவன் இருக்க முடியாது. ஆம்பளைக்கு சம்பாதிக்க போகணும், வெளியே போகணும். அப்போ வீட்டில் நம்பி பிள்ளையை அவன் விட்டுட்டு போவான். அதனுடைய பொறுப்பு யாரை சேர்ந்தது? இவள் தாயை போல இருந்து கவனிக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா இதே எல்லாம் விசாரிப்பான். அவங்க திருமண ஒப்பந்தத்தில் தான் அடங்குறது. திருமணம் செய்யும் பொழுது உன்னோட சந்தோஷமாக இருப்பேன் என்பதற்கு மட்டும் நீங்கள் செய்யவில்லை, உன்னுடைய வீட்டை நான் பராமரித்துக் கொள்வேன், அதில் அடங்கி இருக்கு. இந்த வார்த்தையிலிருந்து அடங்கி விளங்குகிறது. அது மாதிரி உன்னுடைய பிள்ளைகள் ஏதும் இருந்தால் அதையும் நான் சரிவர என் பிள்ளை மாதிரி பார்த்து கொள்வேன். அதெல்லாம் திருமண கடுமையான உடன்படிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இதுவும் அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி இதில் கூட பிள்ளைகள் விஷயம் தானே வருது. பிள்ளைகள் இல்லாமல் கணவனுக்கு வேறு வேறு சொந்தக்காரங்க இருப்பாங்களே, அப்போ கணவனுடைய அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அப்போ வந்து அவங்க தங்கச்சி திருமணம் பண்ணி கொடுக்காம இருப்பாங்க, அந்த பிள்ளை வீட்டில் தான் இருக்கும், அதை இல்லாமல் கவனிக்கணும் என்று கேட்டால் இதே விஷயத்தை வேற ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, இது புகாரியில் 7138 அதில் சொல்லும்போது சொல்கிறாங்க, இதே ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் தான், அந்த இது சம்மந்தப்பட்ட துணுக்கம் மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். வல் மராத்து, பெண்கள் ராயத்துன் அலா அஹ்லி பைத்து சௌஜிஹா, கணவனுடைய வீட்டை சேர்ந்தவர்கள். அஹ்ல பைத், கணவனின் வீட்டார்னா யார்? கணவனுடைய தாய், கணவனுடைய தந்தை மாமனார், கணவனுடைய தம்பிமார்கள் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க, கணவனுடைய தங்கச்சிமார்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க, இதெல்லாம் அவனுடைய பொறுப்பில் உள்ளாக தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, வீட்டை மட்டும் சொல்லாமல் வல் மர்அத்து ராயத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா, அவளுடைய கணவனின் குடும்பத்தார் மீதும் பொறுப்பாளிவதான். அப்போ கணவன் யாரையெல்லாம் திருமணத்திற்கு முன்னாடி அவன் பொறுப்பில் பராமரித்து கொண்டு இருக்கிறானோ, மனைவி என்று வந்த பிறகு இவளுக்காக வேண்டி அவங்கள விரட்டி விடுவானா? அதே மாதிரி அவன் பராமரிக்க வேண்டும். அவனுக்கு பராமரித்து கொண்டிருந்தால் தொழில்துறை செய்ய முடியுமா? அதெல்லாம் போக வேண்டியிருக்கனால கல்யாணமே பண்ணுறான். அப்போ திருமணம் முடித்து வந்த பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இது கணவனுடைய தாய், கணவன் தான் கவனிக்கணும், இப்போ நாம் தான் அதை கவனிக்கணும். இது கணவனுடைய தந்தை, அவன் தான் இதை கவனிக்கணும். இப்போ நம்ம மனைவியாக வந்த காரணத்தினால் நாம் இதை கவனிக்கணும். இது கணவனுடைய சகோதரி, இப்போ நம்ம தான் அதை கவனிக்கணும் என்று சொல்லி, அதாவது அகல பைத்தின் மீது, அகல பைத்து ஜவுஜ், கணவனுடைய வீட்டாரின் மீது நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? மனைவிக்கு இருக்கிறது. வலதிகி, கணவனுடைய பிள்ளை, ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. கணவனுடைய பிள்ளைகள் இருந்தால் அதையும் மனைவி கவனிக்க வேண்டும். கணவனுடைய குடும்பத்தார் வேறு யாராவது இருக்கத்தானே, குடும்பம்னா நிறைய பேர் இருப்பாங்களே, கணவனுடைய குடும்பத்தார் யாராவது இருந்தால் அவங்களே அவன் கவனிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 7138 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி பொறுப்புலாம் இருக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம ஆதாரமாக எடுக்கலாம். என்ன சம்பவம்? ஏற்கனவே இந்த தொடர்லேயே பல தடவை சொல்லப்பட்ட சம்பவம். அதாவது ஜாபிருங்கிற ஒரு சஹாபியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, அவர் ஒட்டகத்தை வேகமாக ஊர் நெருங்குற உடனே செலுத்துறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ திருமணம் முடிச்சிட்டியா? தஸவ்வஜத, நீ திருமணம் செய்து விட்டாயா? ஏன் அவசரமாக போகிற என்று கேட்குறார்கள். ஆமான்னு சொல்கிறார் அவர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பிக்ரன் சையிபன், கன்னிப்பெண்ணை திருமணம் பண்ணியா விதவையை திருமணம் செய்தாயா என்று கேட்கிறார்கள். அவர் இளைஞராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, விதவையை தான் கல்யாணம் பண்ண. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா ஜாரியத்தன், நீ ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்திருக்கலாமே, துலாயிபுகாவு துலாயிபுக்க, நீ அவளை ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக இருக்கலாமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், இன்னலி அஹவாத்தின், எனக்கு சில சகோதரிகள் தங்கைமார்கள் இருக்கிறார்கள். அஹபப்து அன்ன தஸவ்வஜ இம்ராத்தன் தஜ்மவுஹுன்ன, அவர்களை அரவணைக்கிற ஒரு பெண்ணை மனம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஓ தம்சுத்துஹுன்ன, அவர்களை தலைவாரி அலங்கரிக்கிற ஒரு பெண் வேணும் என்று நினைத்தேன். ஓ தக்குவம் அலைகின்ன, அவர்களை பராமரிக்கிற ஒரு பெண் வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் அதுக்கு விதவை தான் சரியாக வருவாங்க என்று திருமணம் செய்தேன்கிறார். அப்போ திருமணம் செய்யும் பொழுது கணவனின் மகிழ்ச்சிக்கு மாத்திரம்தான் செய்யணுமா இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நீ இதற்காக வேண்டி நீ இப்படி செய்யணுமா, நீ பெண்களுக்கு அந்த சுமை நீ ஏன் சுமத்துகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த பதில் அவர் சொல்கிறாரு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க.
அப்போ என்ன விளங்குகிறது? ஒருத்தன் திருமணம் செய்வது தன்னுடைய சந்தோஷத்துக்கு மாத்திரம் திருமணம் செய்ய மாட்டான். அவனுடைய எந்த அமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அமைப்பை தனக்கு ஒரு மனைவியாக வரக்கூடியவள் நம்மோடு சேர்ந்து பேணுவாள், நம்மோட சேர்ந்து பராமரிப்பாள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் திருமணம் உலகத்தில் நடக்கிறது. அப்போ அதனால தான் அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணும் பொழுது நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதா இருந்தால் ஒரு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் சீரழிஞ்சு போயிடும். அந்த சின்ன பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆட்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க, ஒரு தாய் மாதிரி ஒரு அரவணைப்பாக அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்து அதுக்காகவே ஒருத்தர் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சம்மதம் மௌனமாக இருக்கிறாங்க, அதை கண்டிக்கலை, குறை சொல்லலை. ஏன் இப்படி செஞ்சேன்ட்டு முதல்ல கேட்டாங்க, கண்ணியை கல்யாணம் பண்ணலாமேண்டு. இந்த காரணத்தை சொன்னவுடனே இது சரியான காரணம்ன்றவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணத்துக்கெல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை. இது புகாரியில் 2097வது ஹதீஸில் இது இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குறோம்? திருமணம் செய்கிற நேரத்தில் கணவன் தனது ஒரு சந்தோஷத்துக்கு மாத்திரம் கல்யாணம் பண்ணுவது கிடையாது. ஒரு வெறுமனே இந்த தாம்பத்திய உறவுக்கு மாத்திரம் கல்யாணம்னு நினைக்கிறார்கள், அதிகமான பெண்கள் நினைக்கிறார்கள். அதுக்கு தான் கல்யாணம், மற்றதெல்லாம் நீ என்னை வற்புறுத்தக்கூடாது, அதெல்லாம் நான் எனக்கு தேவையில்லை. அப்படி இது என்ன, இது பொறுப்பா? இது 2 பேரும் கூட்டாக கல்யாணம் பண்ணுறீங்க, கூட்டு பொறுப்பு. அவன் எதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறான்? உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். தன்னை அழித்து தன்னை தியாகம் செய்து உங்களுக்காக பொருளாதாரத்தை திரட்டுகிறான். தேவைப்படும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்படுகிறார்கள் தெரிஞ்சால் அதற்கும் கூட உதவி செய்கிறான். இத்தனை ஆண்கள் மனைவியின் உறவினர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்கெல்லாம் உதவிகள் செய்யத்தான் செய்கிறார்கள். மனைவிக்கே ஒரு சகோதரி இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த இவளுடைய கணவன் என்ன செய்கிறான்? அதற்கும் சேர்த்து பாடுபட்டு அதுக்கெல்லாம் உதவத்தானே செய்கிறான். அப்போ இந்த கணவன் உனக்கு எனக்கு தாம்பத்தியத்தில் முடிஞ்சு போச்சு என்று நடந்து கொள்கிறானா? சோறும் உடையும் தான் தருமா, அதுக்கு மேலே ஒன்று தரமாட்டேன்னு நடக்கிறானா? அதுக்கு மேலே நடக்கிறானா? அப்போ தாம்பத்தியத்தை கடந்து இன்னும் பல விஷயங்களை மனைவிக்காக கணவன்மார்கள் செய்யும் பொழுது மனைவிமார்கள் ஈக்குவலாக என்ன செய்யணும்? நம்மளும் சிலது பொறுப்பேற்றுக் கொள்ளணும். எந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவது, உனக்கு மட்டும் நான் சாப்பாடு போட உங்கள் அம்மாவுக்கு போட முடியாதுன்னா இது என்ன அர்த்தம்? அப்படி சொல்லக்கூடிய மருமகள் இருக்கிறாங்களே. அப்போ அம்மாவை யார் அம்மாவை பராமரிக்க இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா? அப்போ அதில் அவனே வேலை வெட்டிக்கு போகாமல் உட்காந்து சமைச்சு போட்டுட்டு இருப்பானா? அவனே உட்காந்து சமைச்சு போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு சோறு கிடைக்குமா? ப்ராக்டிக்கலாக என்ன சிந்திக்கணும்? இது நம்ம தான் செய்யணும். ஒருத்தங்க உழைக்கணும், ஒருத்தங்க வீட்டை பார்த்துக்கிறணும். அதுதான் உலகத்தில் அல்ல அந்த செட்டப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த ஒரு செட்டப்பின் அடிப்படையில் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி இதில் குழப்பம் பண்ணோமே ஆனால் என்னவாக அவனுக்கு அவன் அம்மாவை கவனிக்கணுங்கிற முக்கியத்துவம் கொடுத்து, இல்லை நான் அம்மாவோட கவனிச்சிக்கிறேன், நீ போய் கொஞ்சம் தனியாக வீட்டில் இருந்துட்டு வா அப்படிமா, சின்ன பிரிவாகவும் பெரிய பிரிவாகவும் கடைசியில் முழு பிரிவில் விட்டுரும். ஏன் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற வேண்டியதானே? கணவனுடைய தாய் தந்தையரை கணவன் கவனிக்க வேண்டும். கணவன் பொறுப்பில் உள்ள இருக்கிறனால நான் என்ன செய்யணும், அதை சுமந்து கொள்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறீங்க. தவறுனீங்க என்று சொன்னால் அது விசாரிக்கப்படுவீங்க மறுமையில். பெண்கள் என்ன செய்யணும்னா, நம்ம போகிற வீடு தான் நம்முடைய வீடு, நம்ம வீடு அதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கணவனுடைய சில நேரங்களில் கணவனுடைய சில தொழில்துறைகள் அவனுடைய உழைப்பு சம்பந்தப்பட்டதில் கூட மனைவிகள் ஒத்துழைக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். எப்படி வரும்? அவன் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருப்பான், அதுக்கு தேவையான பொருள்களை சம்பாதித்து அவனுக்கு சம்பாத்தியம் போதுமானதாக இல்லை. அப்போ வீட்டிலேயே சில பொருள்களை தயாரித்து பேக்கிங் பண்ணி கடையில் கொண்டாந்து கொடு, அப்படியே கடையில் கொண்டு போய் விற்கிறேன்னு சொன்னால் அவனுடைய வருமானம் நல்லா இருந்தால் தானே இவங்க நல்லா இருக்க முடியும். அதில் கூட கூட்டு பொறுப்பாக என்ன செய்யணும், அவங்க சேர்ந்து கணவனோட சேர்ந்து என்ன அதுக்கு சம்பாதிக்கிற விஷயத்திலாம் ஒத்துழைக்க மாட்டேன் வேணாம் தான். ஆனால் சில நேரம் அப்படி ஏற்படுமா ஏற்படாதா? மனைவியின் ஒத்துழைப்பு இல்லாமல் தான் 99% ஆண்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறார்கள். சிலர் அவருடைய பலவீனத்தின் காரணத்தினாலேயோ அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கை குறைவாக கொடுத்துருக்கிற ஒரு காரணத்தினாலேயோ 2 பேர் சேர்ந்து உழைச்சா தான் சிலது செய்ய முடியும் அப்படின்னு வரும் பொழுது வீட்டிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய சில விஷயங்களை ஆலோசனை செய்து, வருமானம் போதாமல் இருக்குது, நீ சில வேலைகளை செய்யி, நீ சில சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிக்க. அதாவது பாய் முடைதல், வலை பின்னுதல், அது மாதிரி டெய்லரிங் துணி மணிகளை தைத்து கொடுத்தல், அல்லது மாவரைத்து அதை விற்பனை செய்தல், இப்படி வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிற எத்தனையோ தொழில்துறைகள் இருக்கிறது. இது எல்லாரும் செய்ய வேண்டிய தேவையில்லை. கணவனுடைய வருமானம் நல்லா இருந்தால் நீங்கள் செய்யவே வேண்டியதில்லை. பேராசைப்பட்டு செஞ்சான்னா கேட்க வேண்டியது கிடையாது. அவனே சிரமப்படுகிறான். அவனுடைய வருமானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பராமரிக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை என்று சொன்னால் மனைவியும் சேர்ந்து உழைத்தல் என்பது மார்க்கத்தில் அனுமதி. அப்படி செய்யணுமா?
அப்படி செய்கிறதுக்கு உண்டா, செஞ்சால் ஒரு கொடுமையாகுமா, பெண்களுக்கு இழைக்கிற கொடுமைன்னு வருமா என்று கேட்டால் அப்படி வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆதாரமாக இருக்குது. என்ன சம்பவம்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா, அந்த ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மாங்கிறவங்க ஆயிஷாவோட, அது அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய இன்னொரு மகள். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து ஜுபைருங்கிறவருக்கு நினைஞ்சாங்க திருமணம் முடித்து கொடுத்துருந்தாங்க. அதான் அஸ்மா வந்து ஜுபைர் என்பவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அஸ்மாங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த கொழுந்தியா, நம்ம உலக முறையில் சொல்கிறதா இருந்தால் கொழுந்தியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உறவு. இந்த ஜுபைருக்கு வந்து எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஜுபைரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவருடைய நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ஒரு கஷ்ட ஜீவனம். அவர் அப்படி சொல்கிறாங்க, அவருக்கு ஒமாலகு ஃபில்லர்து மின் மாலின், அவர்கிட்ட எந்த ஒரு பொருளாதாரமும் கிடையாது. வலா மம்லூக்கின், எல்லாரும் அடிமை வச்சுருப்பாங்க, அப்படி ஒரு அடிமை கூட கிடையாது. வலா ஷெய்யன், வேறு ஒன்றுமே கிடையாது. கைரி நாலுகின், தண்ணீர் இறைக்கிற ஒரு ஒட்டகத்தையும் கைர பரசிகி, அவருடைய அந்த குதிரையையும் தவிர ஒன்றுமே கிடையாது. ஒரு தண்ணீர் இறைக்கிற ஒட்டகம், அந்த தண்ணீர் இறைக்கிற ஒட்டகம் தண்ணி பாய்ச்சி கொடுக்கும்ல, அதில் ஒரு சின்ன வருமானம், இதில் தான் வாழ்வாதாரம் ஓடுகிறது. அப்போ தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி இங்கேருந்து போகணும்ல, தூரமாக இருக்கும் அந்த தண்ணீர் இறைக்கிற இடங்கள், தோட்டம் துறவுகள்லாம் ஊருக்கு வெளியில் இருக்கும். அந்த பயணத்திற்கு ஒரு குதிரை வச்சுருக்கார். குதிரைங்கிற நம்ம காலத்தில் ஒரு சைக்கிள் பைக்கு மாதிரி அந்த காலத்தில் ஒரு எல்லோரும் வைத்திருந்த ஒரு வாகனம். குதிரை என்ன அதிசயமாக, குதிரை எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் குதிரை தான் பைக்கு, குதிரை தான் சைக்கிள், அந்த மாதிரி எல்லாருமே குதிரையை வச்சுருப்பாங்க. குதிரையோ கோவேர் கழுதையோ எல்லார்ட்டையுமே இருக்கும், அதிகமான ஆள்கிட்ட இருக்கும். அப்போ இவர்கிட்ட உள்ள சொத்து என்னன்னு கேட்டுச்சுன்னா, அதாவது ஒரு ஒட்டகம், தண்ணீர் இறைக்கிற ஒரு ஒட்டகம், அவர் பயணிக்கிறதுக்கு ஒரு குதிரை, இந்த ரெண்டை தவிர வேறு ஒன்றுமே அவர்கிட்ட கிடையாது. அப்போ அஸ்மா சொல்கிறாங்க, இப்போ கும்து ஆலிஃபு ஃபரசகு, அவருடைய குதிரைக்கு நான் தான் தீனி போடுவேன். குதிரைக்கு தீனி போட்டால் தான் அவர் பிரயாணம் போய் வேலையெல்லாம் பார்க்க முடியும். வஸ்தகில் தண்ணியை நான் தான் வந்து அதுக்கு புகட்டுவேன். அது மாதிரி வந்து நான் தான் மாவு குழைப்பேன். ஆனால் ரொட்டி மட்டும் எனக்கு ஒழுங்காக செய்ய தெரியாது. என் பக்கத்து வீட்டு தோழிமார்கள் எனக்கு வந்து உதவி செஞ்சு தருவாங்க. மாவு குழைக்குவேன், ரொட்டி சுடுறதுக்கு அந்த பக்குவமாக எனக்கு ரொட்டி சுடுறதுக்கு வராது. அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உலமக்குன் உஹுசினும் அஹபிசு, நான் வந்து நல்லா ரொட்டி தயாரிக்க தெரியாது. இப்போ காண யஹபிசு ஜாராத்துன்லி மிலல் அன்சார், அன்சார்களில் இருந்த சில பக்கத்து வீட்டுக்கார பெண்கள் வந்து எனக்காக வேண்டி அதுக்கு வந்து உதவி செய்வாங்க. அவங்க நல்ல உண்மையான பெண்களாக இருந்தால் அது சொல்லிடுறாங்க. அப்போ இதில் இந்த விஷயம் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இவங்க வந்து வீட்டு வேலையும் செய்கிறாங்க, மாவு குழைக்கிறாங்க, இந்த சமைக்கிற வேலையை நான் தான் செய்கிறேங்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் புருஷன் சம்பந்தப்பட்ட அவருடைய பொருளாதாரம் திரட்டுவதற்குரியது தான் அந்த குதிரையும் ஒட்டகமும். அந்த குதிரைக்கு தீனி போடுற வேலையை என்ன செய்ய, அதுக்கே நான் தீனி போடணும், நீ போட்டுக்க. குதிரைக்கு தீனி போட்டு தண்ணி விட்டு வச்சா தானே அவர் டக்குன்னு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போவார். அப்படிங்கிற நேரத்தில் அதையும் நான் தான் செய்வேன். அதே மாதிரி வந்து ஒரு நேரத்தில் ஒரு யுத்தத்துக்கு பிறகு சில நிலங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலம் வந்து கிடைக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இல்லாதவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். அந்த மாதிரி பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, ஜுபைர் அவர்களுக்காக வேண்டி ஒரு நிலத்தை கொடுத்துருந்தாங்க. எங்கே, மதீனாவிலேருந்து ஒரு 2 மைல் தொலைவில், மதீனாவிலேருந்து 2 மைல் தொலைவில் உள்ள ஒரு பகுதியில் அவருக்கு ஒரு என்னஞ்சாங்க ஒரு நிலம் கொடுத்துருந்தாங்க. அந்த நிலத்தில் பேரிச்சம்பரம் அதெல்லாம் போட்டு வச்சு பிறகு அந்த ஒரு வசதி வாய்ப்பு, லேசான ஒரு சின்ன வசதி வாய்ப்பு ஒரு கிடைக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த இவங்க சொல்கிறாங்க, அஸ்மா சொல்கிறாங்க, குந்து அன்குலுன் நவா மின் அர்லி ஜுபைரி அல்லத்தி அக்தாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜுபைருக்கு பங்கிட்டு கொடுத்தார்களே, அந்த ஒரு நிலத்தில் இருந்து பேரிச்சங்கொட்டைகளை நான் அலாரகசியன் தலையில் சுமந்து கொண்டு வருவேன். அந்த பேரிச்சம் கொட்டைகள் இருக்கு இல்லையா, அதை இடித்து அந்த குதிரைக்கெல்லாம் தீவனமாக போடுவாங்க. அப்போ அங்கே தோட்டத்துக்கு போனால் பேரிச்சம்பழம்லாம் கொட்டி கிடக்கும். பேரிச்சம்பழத்தை பிரித்தா பேரிச்சம் கொட்டைகள் இருக்கும் இல்லையா, அந்த கொட்டைகள்லாம் புரைக்கி என்ன செய்வாங்க, ஒரு மூட்டையில் ஆக்கி அலாரகசி என் தலையில் சுமந்து கொண்டு எவ்வளோ 2 மைல், மதீனாவிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடத்துக்கு போய் நான் வந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் அது டெய்லி இந்த வேலை எனக்கு என்னது, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கணவன் பார்க்குற ஒரு வேலை தான் இதெல்லாம் வந்து அந்த சுமந்துக்கிட்டு வந்து வீட்டில் ஒன்றாந்து என்ன செய்கிறாங்க, அந்த பொருளை கொண்டு வர்றாங்க. இப்போ ஜிகத்து யௌமன், ஒரு நாள் நான் வரும் பொழுது ஒன்னவா அலாரசி என் தலையில் அந்த பேரிச்சங்கொட்டைகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது இப்போ லக்கீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எதுக்கு ரசூல்லா வர்றாங்க, நான் வந்து அங்கேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எதிரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். மாஹூ நஃபர் மினல் அன்சார், அவங்களோட சில அன்சாரி தோழர்களும் வர்றாங்க.
இவங்க மதீனாவுக்கு வெளியே இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மதீனாவிலேருந்து இந்த பக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, கூட சில தோழர்களும் இருக்கிறார்கள். அப்போ ரசூல்லா பார்த்துக்கிட்டு கொழுந்தியா தானே இப்போ தானி என்னை கூப்பிட்டாருங்க, வா கூப்பிட்டாங்க. நான் போனவன்னு என்ன செஞ்சாங்கன்னா இஹ்னா அந்த ஒட்டகத்தை வந்து உட்கார வைப்பதற்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதை சொன்னால் ஒட்டகம் உட்காந்துரும். நம்ம பேபேண்டு கூப்பிட்றோங்களா, மாட்டை கூப்பிட்றோம்ல, அது எப்படி பேபேண்டு கூப்பிட்டா மாடு ஒடியாந்துடும். அப்போ அந்த ஒரு பூனையை கூப்பிட்றதுக்கு, மாட்டை கூப்பிட்றதுக்கு, கோழியை கூப்பிட்றதுக்கு, நாயை கூப்பிட்றதுக்கெலாம் என்ன செய்வாங்க, சில வார்த்தைகளை மனிதர்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த வார்த்தைகளை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரியாக்ஷன் பண்ணும் அந்த வாயில்லா ஜீவன்கள். அந்த மாதிரி ஒட்டகத்தை உட்கார வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒட்டகத்தில் தன்னுடைய கொழுந்தியாவை ஏற்றி வச்சு அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு நடந்து வர்றாங்களே என்பதற்காக வேண்டி அவங்கள அஸ்மாவை பார்த்த உடனே இஹ்ங்கிறாங்க. இஹ்னா ஒட்டகத்தை உட்காருன்னு சொல்கிறாங்க. ஒட்டகம் அப்படி மண்டி போட்டு படுத்து உட்காந்துரும். உட்காந்தவொடனே ஏறி என்ன செய்யலாம், பின்னாடி உட்காந்து கொள்ளலாம். உட்கார வச்ச உடனே சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், இவ்வளோ ஆண்கள்லாம் இருக்கும் பொழுது நான் அவங்களோட சேர்ந்து உட்காந்து இப்படி போகிறது, அந்த ஒட்டகத்தில் அவங்களுக்கு அதாவது சேர்ந்து ஒட்டிக்கிட்டு போக முடியாது. ஒட்டகத்தில் பெண்கள் பின்பக்கம் இருப்பாங்க, அதில் உட்காந்துக்குருவாங்க, முன்பக்கம் இருப்பாங்க, ரொம்ப பெரிய கேப்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் ஏறிக்கிற சொல்கிறாங்க. அப்போ சொன்னோன்னே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டகத்தை படுக்க போட்டு கூட இவங்களுக்கு வந்து வெக்கப்படுறாங்க, இதில் எப்படி போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஜுபைர் வந்து ரொம்ப ரோசக்காரர். இவங்களுடைய கணவர் அதே சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து மனிதர்களே ரொம்ப ரோசக்காரர், எந்த ஒரு ஆம்பளையோடையும் எந்த பேசினா கூட அவருக்கு பிடிக்காது. இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி இந்த ஒட்டகத்தில் ஏறி ரசூல்லாவோட எப்படி பயணம் செஞ்சு போகிறது. அது மக்கள்லாம் வேறு இருக்கிறாங்க, தனியாக அங்கேயும் கூட்டிகிட்டு போகல, மக்கள்லாம் இருந்து பிரயாணம் பண்ணி போகிற ஒரு நேரத்தில் தான் இது நடக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வெட்கப்படுவதை உணர்ந்து கொண்டு சரி வரட்டுமான்னு போயிட்டாங்க. இப்போ ஜுபைர்கிட்ட நான் வந்த இதையெல்லாம் நான் சொன்னேன், சம்பவத்தையெல்லாம் சொன்னவுடனே வந்துட்டேன்னொடனே நல்லது தான், நீ அதில் ரசூலுல்லாவோட நீ ஏறி வராமல் இருந்தது தான் நல்லது என்று கருத்துப்பட ஒரு பதில் சொல்லிட்டார். இதில் புகாரியில் 5224 ஹதீஸில் இருக்குது. பிறகு இதே ஹதீஸில் வருகிறது, ரொம்ப மகள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அபூபக்கர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு வேலைக்காரால் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அபூபக்கர் அவர்கள் ஒரு வேலைக்கார ஒரு ஊழியரை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, அந்த மகளுடைய கஷ்டத்தை தீர்க்க பிறகு. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியின் சகோதரியாக இருக்கிறவங்க கணவருக்காக வேண்டி சில மைல்கள் நடந்து சென்று அவர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, உனக்கு எந்த வேலை, ஓந்தலையில் இதுக்கு இந்த வேலையை அவர் கட்டினார், அவர் வர சொல்லி என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு மனைவிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வாங்குற அப்படின்னு சொன்னாங்களா? கணவன் மனைவின்னு வந்துடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக தியாகம் செஞ்சு கூட குறை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை வந்து வரவேற்கணுமே தவிர அதை வந்து குறை சொல்லக்கூடாது. அப்போ அந்த மாதிரி தண்ணி இறைக்கிற இந்த மாதிரி வேலைகளை நீ எதுக்கு அந்த வேலையை செய்கிற அப்படிலாம் கேட்கக்கூடாது. சில பெற்றோர்கள் வந்து மகள் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மகளை வந்து கெடுப்பாங்க. அவங்க கணவன் வீடு நம்ம வீடுன்னு நினச்சி அந்த வீட்டில் வந்து இரண்டரை கலந்து ஒன்றி விடுவார்கள். அதை பார்த்துக்கிட்டு என்ன செய்வாங்க, நீ தான் அப்படி இழுத்து பிடிச்சி செய்யணுமா, நீ தான் அதை செய்யணுமா, இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு யார் செய்கிறது? நல்லபடியாக மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல வந்துக்கிட்டு இந்த தாய்மார்கள் பார்க்க வர்றவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அப்போ தான் இந்த வெறுப்பு தாய்மார்களால் தான் பெண்கள் வந்து அதிகமான பேர் வந்து புகுந்த வீட்டில் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. நம்ம புள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணாக அது ஆயிடட்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் தூண்டி விட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே எப்படி நடக்கலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கணவனுக்காக வேண்டிய இந்த குதிரைக்கு தீனி வைக்கிறதுல இருந்து 2 மைல் தூரம் தினம் போய் தலையில் சுமையை சுமந்து கொண்டு இங்கே கொண்டாந்து அந்த தீனியை கொடுப்பதற்காக வேண்டியதெல்லாம் கணவனுடைய சம்பாத்தியம் தொடர்பான வேலைகள். வீட்டில் உள்ள சமையல் மாதிரியான வேலைகள் இல்லை, இது வீட்டை நிர்வகிக்கிற வேலை அல்ல, வீட்டுக்கு வெளியில் உள்ள வேலைகள். அந்த மாதிரி வேலைகளுக்காக வேண்டி அபூபக்கர் அவர்கள்ட்ட ஒரு வசதியான ஆளும் கூட, அப்படி வசதி இருந்தும் கூட அவங்க தகப்பனாற்றையும் கேட்காம நம்மளே இந்த கணவர்னு வாழ்க்கைப்பட்டுட்டோம், நம்ம சேர்ந்து அவருடைய சிரமத்தை நம்ம குறைக்குவோம், அவரோட பங்கு போட்டுக்குருவோம் சிரமத்தை என்று சொல்லி அவங்க நடந்தார்கள்ங்கிற இந்த ஒரு சம்பவம் புகாரியில் 5224வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் நீங்கள் என்ன விளங்குறீங்க? குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் வெறுமனே வந்து புருஷனோட சந்தோஷமாக இருக்கிற மட்டும் இல்லை, அவனுடைய எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அவனுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து சில நேரத்தில் நீங்கள் எந்த வேலையும் கணவனுக்கு செய்ய முடியாத தேவையில்லாத அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கலாம். அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லது அவனுடைய வருமானம் போதாமல் இருக்கிறது, உங்களுடைய சில ஒத்துழைப்பு இருந்தால் தான் அவனால் வந்து வாழ்க்கையில் கொஞ்சத்தை சம்பாதிக்க முடியும், பிரகாசிக்க முடியும் என்று இருந்தால் அவனுடைய வேலைகளில் வந்து நீங்கள் பங்கெடுக்கணும். அவன் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பங்கெடுக்கிறான்ல மார்க்கப்படி,
காய்கறி நறுக்கி தர்றது, உங்கள் வேலைகளில் உதவியாக இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கணவன் செய்ய வேண்டும் என்று மார்க்க சொல்லித்தர்ற மாதிரி மனைவியும் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் குடும்பத்தில் இதெல்லாம் கடமைன்னு வழங்கணும். குடும்பம் என்று சொன்னால் அந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிக்கணும், அனைத்தையும் கவனிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெண் ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்பொழுது அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, மா மனாக்கி அன் தஹுஜ்ஜீன மானா, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரோம், நீ ஏன் ஹஜ்ஜிக்கு வராமல் இங்கே இருக்கிற, எங்களோட ஹஜ்ஜிக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணு ஹஜ்ஜிக்கு வரலை. ஏன்னு கேட்டால், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் அப்போ தான் திரும்பி வர்றாங்க. யாரெல்லாம் இப்போ உள்ளூரில் பார்க்குறாங்களோ அவங்களாம் ஹஜ்ஜி போகலன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்கிறாங்க, நீ ஏன் நாங்களும் ஹஜ்ஜிக்கு போனோமே, நீ எதுக்கு ஹஜ்ஜிக்கு வரல, எங்களோட இன்னும் ஹஜ்ஜிக்கு வரல என்று கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு ஒரு தண்ணீர் இறைக்கக்கூடிய 2 ஒட்டகம் இருக்குது, ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு என் கணவர் அவருடைய பிள்ளைகளும் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போயிட்டாங்க, இந்த ஒரு ஒட்டகம் தான் இருக்குது, இதை வச்சு தான் அவருடைய தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிற வேலை இருக்கிறது, அந்த வேலை இப்போ நான் செய்ய வேண்டி இருக்கிறது, நானும் வந்துட்டேன்னா இந்த வேலை யார் பாப்பா. அதாவது கணவனும் பிள்ளையும் ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க, மகனும், இந்த அம்மா மட்டும் இருக்கிறது. இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, 2 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க, இன்னொரு ஒட்டகம் இருக்கிறது. அது எதுக்குள்ள ஒட்டகம்னு கேட்டால், அந்த தோட்டத்துக்கு வயலுக்கு தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சிற ஒட்டகம். அதாவது அப்படி களத்தில் கட்டி கிணத்துல விட்டு இழுப்பாங்க, நடக்க விடுவாங்க, தண்ணி பாய்ச்சும். அது தண்ணீர் இறைக்கிறீங்க கமலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மெத்தட் அந்த காலத்தில் இருந்திருக்கு போல இருக்குது. அந்த மாதிரி உள்ள விஷயம் வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஒட்டகம் தான் இருக்குது, அதை வச்சு நான் தண்ணீர் பாய்ச்ச வேண்டி இருக்குது, நான் அதை எடுத்துக்கிட்டு ஹஜ்ஜிக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இங்கே இந்த வேலை எல்லாம் நாசமாக போயிருமே, அந்த விவசாய பொருள்கள்லாம் அழுகி போயிருமேங்கிற கருத்தை உள்ளடக்கி அதனால நான் ஹஜ்ஜிக்கு வரலை அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அப்படியா, அப்போனா பரவாயில்லை, இந்த ரமலான் மாதம் வரப்போகுது, ரமலான் வந்தவுடனே நீ போய் உம்ரா செஞ்சுட்டு வந்துரு. ஏன்னு கேட்டால், ஃபைன்ன உம்ரத்தன் ஃபி ரமலான ஹஜ்ஜத்துன், ரமலானில் செய்கிற ஒரு உம்ரா என்பது ஒரு ஹஜ் ஆகும், அது ஹஜ்ஜுக்கு சமமாகும் அப்படிங்கிற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 1782. அப்போ கணவர் வயலுக்கு நீர் பாய்ச்சிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கணவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு, கூலிக்கு ஆள் வச்சு செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் அவங்க செஞ்சுருவாங்க, அந்த கெப்பாசிட்டி இல்லை. இப்போ அந்த தோப்பு துறவெல்லாம் நாசமாக போயிடக்கூடாதுல்ல, கணவர் செஞ்ச வேலை யார் செய்யணும், மனைவி என்ன செய்கிறாங்க, நான் ஹஜ்ஜிக்கு கூட போகாமல் நான் என்ன செஞ்சிட்டேன், இதை யார் பாப்பா, அவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்கன்னா இங்கே நான் ஒரு ஆள் பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டு தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்படின்னா அந்த ஹஜ்ஜி நன்மை உனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, நீ ரமலானில் போய் உம்ரா பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள். இது புகாரியில் 1782வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் தெரிகிற ஒரு விஷயம் என்ன, பெண்கள் ஹஜ்ஜிக்கு மட்டும் மஹரம் இல்லாமல் போகலாங்கிற ஒரு சட்டம் இதில் வழங்குறது. ஹஜ்ஜிக்கு ஏன் போகணும்னு பெண்ணிட்டு தானே கேட்குறாங்க, எங்களுடைய ஹஜ்ஜிக்கு வரலன்னு சொல்லி அது ஒரு சட்டம் வழங்கு தனியாக, அது அந்த சர்ச்சை வேண்டாம். இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், ஹஜ்ஜை தவிர்த்து விட்டு வீட்டு வேலை உங்கள் தலையில் சுமத்தப்பட்டு விட்டால் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறலாம், நான் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வரேன், நீ வேலையை பார்த்துக்கன்னு போகலாம். அல்ல, நம்ம அந்த கணவர் அங்கே வெளியே போயிட்டார்னு சொன்னால் அவருடைய தொழிலையோ அவருடைய கம்பெனியவோ நிர்வகிக்க வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், அப்போ அந்த மனைவி அந்த ஹஜ்ஜி பயணத்தை கூட தள்ளி வைத்து விட்டு அந்த வேலையை, கணவனுடைய தொழில் சார்ந்த வேலை, இது என்ன வேலை இல்லை, வீட்டுக்கு உள்ளே நடக்கிற கூட்டுதல் பெருக்குதல் சமைக்குதல் அந்த ஒரு வேலை இல்லை, இது வீட்டுக்கு வெளியே செய்யக்கூடிய, அதாவது பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு உரிய ஒரு வேலை. தண்ணீரை இறைத்து சம்பாதிக்கிறது நாங்கள் ஆண்களுடைய சம்பாத்தியம். ஒட்டகம் வச்சுருப்பாங்க, வயலுக்கு தண்ணீர் அரைச்சி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஊதியத்தை கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதிகமான பேர். அந்த ஒரு வேலையை செய்வதற்கு இப்போ யார் செய்வா அப்படிங்கிற, இவங்களுடைய தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு செஞ்சாங்களா அல்லது கூலிக்கு செஞ்சாங்களா, ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அது யாருடைய வேலை, ஆண்களுடைய சம்பாத்தியம் பொருளாதாரம் திரட்டுவது சம்மந்தப்பட்ட ஒரு வேலை தானே. அந்த வேலையை அவங்க செய்யும் பொழுது அப்போ ரசூல் என்ன செய்யலை, இது உனக்கு வேலையா, நீ சோத்தாய் கொடுத்துட்டு ரொட்டியை சுட்டு கொடுத்துட்டு சும்மா இருப்பியா, ஓந்தரில் இருந்தாலும் சுமத்திட்டு போயிட்டாரா, அவனை வர சொல்லி என்னை பார்ப்போம் அப்படி சொன்னாங்களா, எது தப்பாக இருந்தால் வர சொல்லி கண்டிச்சிருவாங்க. இது தவறான விஷயமாக இருந்தால், இது என்ன ஒரு பெண் தலையில் இப்படி ஒரு வேலையை சுமத்திட்டு நீ போய்விட்டாய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து அவர் வர சொல்லி கேட்டிருப்பார்கள். அப்போ இதை மனப்பூர்வமாக சுமந்துக்கணும். எல்லாமே எப்போ கஷ்டமாக இருக்குண்டாங்க, நம்மளை யாரோ திணிக்கிறாங்கன்னு நினச்சேன்னு வைங்களேன், பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் இதை செய்யணும்னு விரும்பிட்டீங்கன்னு வைங்களேன், எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது. இது நம்ம வேலை, நம்முடைய இதுன்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் அதில் எந்த ஒரு வேலையும் கஷ்டமாக இருக்காது.
நீங்கள் வந்து ஒரு துணி துவைக்கிற வேலை இருக்குன்னு வைங்களேன், நிறைய பேர் இருக்கிறாங்க, மனைவிலாம் இருக்கிறாங்க, துவைச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் துணியை துவைக்க கஷ்டமாக இருக்கும். உங்களை கொண்டு இப்போ ஜெயிலில் கொண்டு அடைச்சிட்டாங்கன்னு வைங்க. இப்போ ஜெயிலில் கொண்டு அடைச்சிட்டா ஆண்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஜெயிலில் போய் என் சட்டையை நான் தான் துவைக்கணும், என்னுடைய வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும் எனக்கு கஷ்டமாக தெரியாது, நான் தான் செஞ்சு ஆகணுங்கும் போது அதில் இன்வால்வ்மெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிருவார். வழி இல்லையே. அந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டோம், 5 நாள் 3 நாள் தங்க வேண்டி இருக்கிறது. அப்போ நம்முடைய எல்லா வேலையும் நம்ம தானே பார்த்துக்குறோம். அப்போ எதனால் இந்த கஷ்டமாக உங்களுக்கு தெரிகிறது என்று கேட்டால், உங்களுக்கு வந்து மன ரீதியாக அதில் இன்வால்வ்மெண்ட் வரவில்லை, ஈடுபாடு வரலை. இது நமக்கு தேவையற்றது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாமியார் இருக்கிறாங்க, ஒரு கூடுதலாக ஒரு ஆளுக்கு சோறாக்குறதுனால என்ன எக்ஸ்ட்ரா சுமை? 2 பேர் கணவன் மனைவிக்கு சமைக்கிறீங்க, மாமியாருக்கு இன்னொரு அடுப்பு வச்சு இன்னும் அப்படி சமைக்க போகிறீங்களா? அதே சாப்பாடு தானே. அல்லது அப்படி இருந்தால் கூட என்ன, கொஞ்சம் ஒரு தனியாக உப்பு போடாமல் ஆக்க வேண்டியிருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அதுக்காக என்ன மணக்கட போகிறீங்க? அடுப்பில் கொஞ்சம் அடுப்பை கொளுத்துட்டு வச்சிட போகிறீங்க, அவ்வளோ அதுவாக சமைச்சிட போகுது. அவனுடைய அரிசி இருக்கிறது, கணவனுடைய பொருள் இருக்கிறது. இதில் இப்போ என்ன சுமைன்னு, சுமை எப்படி வரும்? இது மனசு தானே சுமையாக கருதுது. அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குறது வந்து மனசு கருதுக்கிறதா? வயசானவங்களும் இருப்பாங்க, எந்த மாத்திரை எப்போ சாப்பிட்றோன்னு தெரியாது, நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். தப்பாக மாத்திரை சாப்பிட்டா உன்னோட ஒன்று ஆயிரும். அப்புறம் டைம் வந்தவுடனே நான் காலை மாத்திரையை போடுங்க, இப்படி கொண்டு எடுத்து இப்படி கொடுக்குற இப்படி கஷ்டமாக அப்படி செய்கிறாங்களே, அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்களே. இந்த மாமியார்மார்களை, மாமனார்மார்களை, வயசானவங்களை, கணவனுடைய குடும்பத்தார்களை கவனிக்கிற விஷயத்தில் அது ஒரு நரகம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இன்னும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வேலையை, என்ன இமயமலையை வெட்டி தலையெழுதி வச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, அப்படி ஒரு விஷயமாக கருதுகிறார்கள். ஒன்றுமே கிடையாது, சின்ன ஒரு விஷயம் இது, யார் வேண்டாலும் செஞ்சுட்டு போகலாம். அதனால் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு டென்ஷன் இறங்கி போயிடும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம மாமியார் நல்லா அப்படி கவனித்தோம். மாமியாரை விடுங்க, ஒரு வயசான ஒரு மனுஷி அப்படி வைங்களேன், ஒரு வயசான ஒரு மனுஷனை கவனித்தா அல்லாட்ட கூலி கிடைக்கும்ல. அப்படி நினைத்து பார்த்தால் இதெல்லாம் வெறுப்பாக தெரியுமா? இதிலெல்லாம் ஒரு அருவருப்பு நமக்கு வருமா? நாளைக்கே பிரித்து தனி கொடுத்து நம்ம போயிடுவோமான்னு சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டேன் சொல்கிறோம் அப்படி. அப்போ கணவனுக்குன்னு ஒரு கடமை இருக்குத்தானே, அவன் பாவி ஆயிடுவானே. நம்ம வந்து கணவன் கல்யாணம் பண்ணவன தனியாக 2 பேரும் போயிடுவோம் என்று சொன்னால், அவனுடைய தாய் தந்தையை கவனிக்கிற கடமையிலேருந்து அவனுக்கு தவறினால் அவனுக்கு கேள்வி இருக்கா இல்லையா? அவனுக்கு நரகம் இருக்கா இல்லையா? அந்த தாய் தந்தையர் மன்னிக்கலைன்னா அவனுடைய மறுமையில் என்ன நிலைமை? அப்போ கணவனை நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லைன்னு இழுத்துட்டு போகிறது தான் ஒரு மனைவியுடைய வேலையா? கணவனை சொர்க்கவாசி ஆக்குறது மனைவியுடைய வேலையா? அப்போ இப்படியெல்லாம் சிந்திச்சு பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டால், எல்லா விதமான வேலைகளை நம்மளே என்ன செய்யணும், செய்ய பழகி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உணவுகளை கொடுத்து சொந்த பந்தங்களை கவனித்தல், போக்குவரத்து எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து குர்ஆனில் அழகான ஒரு செயலாக நமக்கு ஒரு அறிவுரையாகவும் சொல்லி காட்டுகிறான். 24வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சாப்பிடலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம், சொல்ல தேவையில்லை, நம்ம சாப்பிட்ருவோம். உங்களுடைய தந்தையின் வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம், உங்கள் தந்தையின் வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அவன் வாப்பாவோட வீடு இருக்குது, அப்போ வாப்பாவோட வீட்டில் போய் நம்ம என்ன செய்யலாம், உரிமையாக சாப்பாடு வைங்கன்னு கேட்கலாம். ஏன்? தந்தையுடைய வீடு சாப்பிடலாம். அல்லது அவங்க உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயார்களுடைய வீடுகளில் போய் என்ன செய்யலாம், தாயார்கிட்ட போய் புள்ள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு கூட சாப்பாடு போடுங்கன்னு உரிமையாக கேட்கலாம். யூத் இஹ்வானிக்கும், சகோதரர்களுடைய வீட்லையும் போய் என்ன செய்யலாம், கேட்கலாம். யூத் அகவாத்திக்கும், உங்கள் சகோதரி வீட்டுக்கு போயிட வேண்டியது, சாப்பாடு டைம் ஆயிரும், சாப்பாடு வைங்க சாப்பிட்டு போகிறேன் என்று செய்யலாம், சாப்பிட்லாங்கிறான்ல. அதெல்லாம் பிச்சை தர்மத்தில் வராது, அதெல்லாம் விளங்கணும். நம்ம சகோதரன் வந்து விட்டால் நம்ம சாப்பாடு டயத்தில் வந்தால் கொடுக்கணும், நம்ம சகோதரி வந்து விட்டால் கொடுக்க வேண்டும். யூத் ஆமாமிக்கும், உங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் அவங்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடலாம். யூத் அம்மாத்திக்கும், உங்களுடைய மாமிமார்களுடைய வீடுகளில் போய் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அல்லது உங்களுடைய மாமாமார்களுடைய வீடுகளில் சாப்பிடலாம், உங்களுடைய சின்னம்மா வீடுகளில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான், இதெல்லாம் சொல்லிவிட்டு கூட்டாகவோ தனியாகவோ சாப்பிட்டு கொள்ளலாம்னு குர்ஆனில் 24, 61 சொல்கிறான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்களும் கணவர் இருக்கும் பொழுது, உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகளுடைய வீடாயிருச்சுல, இந்த தாயாருக்கு பிள்ளை வீட்டில் வந்து தாயார் சாப்பிட்றது தப்பா, அவங்களுக்கு உணவு கொடுக்குறது தப்பா, அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இதில் வந்து இந்த வெறுப்பு வருவதற்கு வந்து இந்த மருமகளாக போகிறவங்க மட்டும் காரணம் கிடையாது, மாமியார்களும் முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. மாமியார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மகனுக்காக வேண்டி தேடி பொண்ணு பார்க்குறாங்க. நிறைய அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னெலாம் பார்த்து என்ன செய்கிறாங்க, அழைச்சி இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மருமகளை வரக்கூடியவளை ஒரு எதிரி மாதிரியே பார்க்குறாரு.
இது எதிரிமாக பார்க்கிறார்கள்னா அந்த மருமகளை வர்றவளுக்கு வெறுப்பாக போயிடும். நம்மளை வந்து எதில் எதிரியாக பார்ப்பாங்கன்னு கேட்டால், சந்தோஷமாக இருப்பதற்கு தானே வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாங்க. அந்த கணவனோட இந்த மனைவி அதிக நெருக்கம் காட்டினாள் என்று சொன்னால் அது இந்த தாயாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாருடைய தாயாருக்கு? கணவனுடைய தாயாருக்கு, அதாவது பெண்ணுடைய மாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, என்ன குசுன்னு பேசுகிறா, அதுதானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அவங்க சந்தோஷமாக இருப்பதில் உங்களுக்கு சந்தோஷம் வரணும். இது மாமியார்களுக்கு உள்ள தலைப்பு இல்லை, உங்கள் மருமகளுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களை அதெல்லாம் ஒரு குறையாக சொல்லுவாங்க. என்னுடைய எப்போ பார்த்தாலும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற, வேலையை போய் பாரு அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் கணவன் மனைவியர் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்று பார்க்கணும், இந்த மாமியார் நோயில் முக்கியமான நோய் என்னன்னு கேட்டால், அவங்களுடைய மகளை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க மகளோட மருமகன் சந்தோஷமாக இருப்பார்ல, அதில் இவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம மகள் வந்து மருமகனோட நெருக்கமாக இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்குது, மகள் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்துகிறாள். அப்போ மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மகளோட மருமகன் எவ்வளோ இன்பத்தை சந்தோஷத்தை அடைந்தாலும் அதில் அப்படியே மனசு பூரித்து போய் விடுகிறது. அதே நேரத்தில் தன்னுடைய மகன் சந்தோஷமாக இருப்பானு பார்க்காம மருமகளை பார்க்குறாங்க. எதை பார்க்கணும்? நீங்கள் உங்கள் மகன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு அது விளங்கணும். உங்கள் மருமகளோட மகன் பேசி கொண்டிருந்தால் உங்கள் மருமக சந்தோஷமாக இருக்கான்னு மட்டும் அதை பார்க்குறீங்க. அப்படி அர்த்தம் இல்லை. உங்கள் மகன் சந்தோஷமாக இருக்கிறான், இதை உங்கள் மகனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். உங்கள் மகன் சந்தோஷமாக இருந்தால்தான் அவன் உங்கள்கிட்ட நல்லபடியாக இருப்பான், அவனுடைய எதிர்காலத்தில் பிரகாசிக்க முடியும், வேலை வெட்டி ஈடுபாடாக செய்ய முடியும். அப்படியாக மாமியார்மார்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னா, தனக்குரிய இதுவரைக்கும் தன்னிடத்தில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மகன் இன்னொருத்தர் எல்லாத்தையும் கேட்க போகிறானே, எந்த எல்லாத்தையும் கேட்க போகிறான்? தாய் பாசத்தை கேட்க முடியுமா? மனைவிட்ட என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்க முடியுமே தவிர மற்றது தாய் பாசம் எப்படி இல்லாமல் போயிடும்? மனைவி செய்ய வேண்டிய வேலைகளை மனைவி தான் செய்ய முடியும். உங்களுடைய சுமையை குறைப்பதற்கு மருமகள் வந்திருக்கிறார் நினைக்க வேண்டும். நீங்களே கஷ்டப்பட்டு எல்லா சிரமத்தையும் பார்த்து கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் வந்து அந்த வேலையை லேசாக்கி விட்டான். அப்போ நம்ம எப்படி கணவனை கவனித்து கொண்டோமோ அதே மாதிரி நம்முடைய மருமகள் வந்து நம்முடைய மகனை கவனித்துக் கொள்வாள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இப்படி மாமியார்கள் நினைக்காம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நமக்கு போட்டியாக வந்துட்டால் நினைக்கிறீங்க. இது போட்டியா? இது அப்படின்னா கல்யாணம் பண்ணாமல் இருங்க. போட்டியாக வரான்னு இது புதுசாக ஒரு நவீனத்தில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஒரு விஷயமா இதுதான் உலகத்தில் நடக்கும் தெரியுமில்ல. கல்யாணம் பண்ணால் வரக்கூடியவள் புருஷனோட தான் இருப்பாளின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அல்ல நீங்கள் உங்கள் புருஷனோட சந்தோஷமாக இருந்தாலும் மறந்து போச்சா உங்களுக்கு? அப்போ கல்யாணம் பண்ணாலும் என்ன நடக்கும்? வரக்கூடியவளோட மகன் வந்து சந்தோஷமாக இருப்பான். எதுக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம்? நம்மை விட்டு கொஞ்சம் விலகி போனதாக இருந்தாலும் இயற்கையில் அல்ல அப்படி தான் படைச்சிருக்கிறான். கணவனுக்கு ஒரு ஆம்பளைக்கு கொடுக்க வேண்டிய தாம்பத்திய சுகத்தை மனைவி தான் கொடுக்க முடியும். அப்படி அல்லாஹ் படைத்திருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் என் மகனுக்கு கிடைக்கட்டுமே நினைக்கணும். நீங்கள் அப்போ மருமகளை எப்படி பார்க்கணும்னு கேட்டால், என் மகனுடைய ஒரு மன அமைதியை கொடுப்பதற்காக, அவனுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக, உலகத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஈடுபாடோடு அவன் செயல்படுவதற்காக இந்த மருமகள் துணை செய்கிறாள், என் மகனுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறாள், இவளால் என் மகன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இப்படி நினைக்கணுமா இல்லையா? இப்படி நினைக்காம எதிரி மாதிரி பார்க்குறாங்க. எப்போ வரைக்கும் பார்ப்பாங்க? அதனால தான் தள்ளாத காலத்தில் உங்களை முதியோர் எடுத்து தள்ளுறதுக்கெலாம் காரணம் என்ன? அவள் பார்த்துக்கிட்டே இருப்பாள். சரி, உனக்கு முறுக்கு இருக்க போய் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நரம்பை பிடிச்சி எல்லாம் இழுப்பான்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அப்போ பவர்லாம் அங்கே போயிடும், அவள்கிட்ட போயிடும். அப்போ தான் என்ன செய்வா? மாமியா கொடுமையெல்லாம் நம்மளை வாங்கி கொண்ட வரவங்க மாமியாரை மருமகள் கொடுமைப்படுத்துகிறாள்னு சொன்னால் அதெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் அது மாதிரி செஞ்சுருக்கிறீங்க. அது ஆழமாக பதிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு நேரம் வராமையாக போயிடும் என்ற அளவுக்கு அவள் வாயினால் சொல்ல மாட்டான். அப்படியே உருப்பொருட்டே இருப்பாள். வர நேரம் என் கை உங்கள்கிட்ட பார்க்குறேன், என்கிட்ட பவர் வரட்டும் பார்க்குறேன். இதையெல்லாம் உண்டாக்குனது யார்? ஏன் அவள் ஒரு மகள் மாதிரி நீங்கள் பார்த்தா என்ன உங்களுக்கு குறைஞ்சி போச்சு? உங்கள் மகள் மாதிரி சந்தோஷமாக இருமா, நீ போய் பொருஷன் பேசிகிட்டு இருமா, பிள்ளை என்கிட்ட தந்துட்டு போமா, அப்படிலாம் சொல்லக்கூடிய மாமியார் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் மருமகள்மார்கள் தாயை விட மாமியாரை தாங்குவார்கள், தூக்கி வைத்து தலையில் கொண்டாடுவார்கள். அவங்க தாய் வீட்டில் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க, இங்கே நல்லா இருக்கிறேன்னு சொல்லி விடுவார்கள். அதெல்லாம் எதை கொண்டு வருகிறது? இந்த மாமியாராக இருக்கக்கூடியவர்கள் வந்து யோசித்து பார்க்கணும். நம்ம இப்படியே இருக்க மாட்டோம், கொஞ்சம் வயசாகும். இன்றைக்கி 30 வயசு 40 வயசில் இருக்கும்போது இப்படி ஆட்டம் போடுறோம், நமக்கு ஒரு 50 வயசு ஆகும், அப்போ தளர்ந்து போவோம், 60 வயசு ஆகும், அப்போ நமக்கு எந்த வழியும் செய்ய முடியாது. யாராவது உதவியோ தயவோ இருந்தால் தான் நம்ம காரியத்தை செய்ய முடியும். அந்த நேரத்தில் நாம் பெற்ற பிள்ளை ஆம்பளை பிள்ளை வந்து பக்கத்தில் இருக்க மாட்டான், அவன் சம்பாதிக்க வெளியே போயிடுவான், நம்மளோட இருக்கிற மருமகள் தான் இருப்பா. அப்படி இருக்கக்கூடியவள் நம்மளை நேசித்து அன்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னால்
நம்ம அதை இப்போ இருந்தே உண்டாக்கணும். இப்போ இருந்தே மருமகள் மீது மாமியாராக இருக்கக்கூடியவர்கள் அன்பை விதைத்து அவங்கள வென்றெடுத்து, இந்த மாமியார் வந்து எனக்கு தாயை போலன்னு ஒரு மருமகள் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், மாமியார்களும் நடக்க வேண்டும். அப்போ ஆனால் பெரும்பாலும் நடக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது என்ன ஆகும் தெரியுமா, அந்த மருமகள் விளங்க வேண்டும். இது என்ன தான் அறிவுரை சொன்னாலும் அந்த மாமியார் புத்தின்னு ஒரு பொது புத்தி வந்து மாற மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் உங்கள் மாமியார் அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடியவங்க இதே மாதிரி அவங்க மாமியாரால் கொடுமைப்படுத்தப்பட்டு இருப்பாங்க. கொடுமைப்பட்டு இருந்தால் என்ன செய்யணும், ஆஹா நம்மளை இந்தளவு கொடுமைப்படுத்துகிறாங்களே, நமக்கு வரக்கூடிய மருமகளை இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் அறிவாளியாக இருந்தால் முடிவு எடுக்கணும். ஆனால் அவங்க மாமியார் மாதிரி என்ன முடிவு எடுப்பாங்கல்ல, நம்மளை குடும்பப்படுத்துகிறாள்ல, நமக்கு ஒருத்தி வரட்டும் நம்ம குடும்பப்படுத்துவோம், அவள் உங்களை குடும்பப்படுத்தினா நீங்கள் இவ்வளோ குடும்பப்படுத்துறீங்க, அப்படி தான் அவங்க சிந்தனைக்கு வர்றாங்க. நம்ம ஒரு அநியாயத்துக்கு உள்ளாயிட்டோம்னு என்ன செய்யணும், நம்ம பட்ட அந்த கஷ்டம் அடுத்தவருக்கு வந்துடக்கூடாது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், நம்ம பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும், நம்ம பெற்ற கஷ்டத்தை இந்த வையகத்தில் யார் பெறக்கூடாது என்று நினைப்பது தான் ஒரு நேர்மையான சிந்தனையில் வரும். அப்போ இந்த மாமியார்மார்கள் வந்து அவங்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டதெல்லாம் பார்த்து அப்படி வளர்க்கப்பட்டதுனால அதை வெறுத்தீங்களா இல்லையா? உங்கள் மாமியார்மார்கள் இப்போ மாமியாராக இருக்கிறீங்களே, உங்களுடைய மாமியார்மார்கள் உங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்கள் மனசில் என்னென்ன மாதிரி எண்ணமெல்லாம் இருந்துச்சு, அது எப்படியெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சு, அப்போ உங்களுக்கு தப்பு என்று தெரிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் எவ்வளோ பெரிய குற்றம் அது. அவளை எதுக்காக நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க, என்ன செய்கிறாவ, அவள் உங்கள் மகனுக்கு சந்தோஷம் கொடுக்குறாள், அவளும் சந்தோஷமாக இருக்கிறாள், உங்கள் மகனுடைய பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு குடும்பத்துக்கு வாரிசை பெற்று தருகிறாள், அதில் நல்லது கெட்டதெல்லாம் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி அம்புட்டு வேலையும் செய்கிறாள். அப்போ எவ்வளோ வேலையை அவள் செஞ்சு கொண்டிருக்கிறாள். ஒன்றுக்கு நீங்கள் ஆள் வச்செல்லாம் எவ்வளோ கொடுக்கணும், வீட்டு வேலைக்கு துவைக்க வைக்க அத்தனை வேலைக்கு நீங்கள் ஆள் போட்டால் என்ன, அவ்வளோமே இந்த தலையில் சுமந்து கொண்டு நம்ம வீடு நம்ம கணவன் என்பதற்காகத்தான் அவ்வளவு செய்கிறா. அப்படின்னு மருமகளை பற்றி நீங்கள் நினைத்து என்ன செய்யணும், வென்றெடுக்கணும். உங்களை நீங்கள் வென்றெடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாட்டையும் குற்றவாளி இல்லாமல் போயிடுவீங்க. உங்களுடைய ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் உங்களுடைய தள்ளாத முதுமையான வயசில் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்கள் மகள் உங்களை கவனிக்க மாட்டாங்க நம்ம சமூக அமைப்பில். ஏன்னு கேட்டால் மகளை எங்கேயோ கட்டி கொடுத்துருப்பீங்க, வெளியூரோட கட்டி கொடுத்துருப்பீங்க, அவங்க மூத்துக்கு வைத்து கயாத்தினா வந்து பார்ப்பாங்களே தவிர எப்போ உங்களோட இருந்துட்டு இருப்பாங்களா? அவங்க கணவன்மாரோட இருப்பாங்க, அவங்க பிள்ளை ஒட்டிகள் அவங்க நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ மூத்துக்கு முடிஞ்சோன்னு சொல்லி அனுப்புங்கன்றுவாங்க. அப்படி தான் உங்களுடைய பெம்பளை பிள்ளைகள் இருக்க முடியும். ஏன்னு கேட்டால் அப்படி தான் அவங்க இந்த மருமகள் இங்கே செட் ஆன மாதிரி அவங்க இன்னொரு வீட்டில் செட் ஆயிடுவாங்க. அப்போ மாமியார்மா நினைத்து பார்க்க வேண்டும், நம்மோடு இருக்கக்கூடியவள் வந்து மகள் கிடையாது, கடைசி வரைக்கும் நம்மளை தாங்கக்கூடியது மருமகள் தான், இவ்வகையில் தான் நம்ம இருந்து ஆகணும் அப்படின்னு வழங்கி கொண்டீர்களே. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்திருக்கணும்ல, அதுக்கு ஏற்றவாறு உங்களை மனசை வென்று எடுக்கணும்ல. என் பெத்த பிள்ளை மாதிரி நினைச்சா என்ன மருமகள்ங்கிறீங்கல்ல, இன்னொரு மகள்ங்கிற மாதிரி தானே அர்த்தம் வருது. அப்போ அந்த மாதிரி இன்னொரு மகளாக நீங்கள் நடத்த வேண்டியதானே. அப்படி நடத்தாத ஒரு காரணத்தினால தான் என்ன செய்கிறது, அப்படி ஒரு கொடுமையெல்லாம் நிகழ்கிற காட்சியை பார்க்குறோம். இதை வந்து மாமியார் மாதிரி விளைவிக்கணும், மருமகள்களும் என்ன விளைவிக்கணும்னு கேட்டால் இது வந்து உங்களுடைய குணமில்லை, இது பொது புத்தி, வாழையடி வாழையாக வந்துக்கிட்டு இருக்கிறது, இதை நம்ம சகிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம எதிர்காலத்தை நம்ம மருமகள் செய்ய வேணாம் சபதம் எடுத்துக்கிறேங்க வழங்குதா. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கஷ்டத்தை சகித்து கொள்வதனால நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மாமியார் என்ன செய்வாங்கன்னா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் என்று கொடுமைப்படுத்துவார்கள். அப்படி கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அதை என்ன செய்யணும், சபுர் செஞ்சுக்கிறங்க. எல்லா விதமான சபுருக்கும் எல்லா இடத்துல வந்து கூலி கண்டிப்பாக இருக்கிறது. அதை இதை கோவித்து கொண்டு நல்ல கணவன் இருக்கும்போது அந்த வாழ்க்கையை சிதைச்சி குடும்பத்தை உடைச்சி சின்ன மின்னமாக்குற வேலையை செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் சிரமத்தோடு சகித்து கொண்டீர்களே. ஆனால் கொஞ்ச காலம்தான், ஒரு பிள்ளை 2 பிள்ளை வந்துருச்சுன்னா பவர் உங்கள் கையில் வந்துட போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து ராணியாக இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு தூர நோக்கோட கணக்கு பண்ணி சில விஷயங்கள் அரசியல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆட்சி அதிகாரத்துக்கான போட்டி போடுறாங்க, 10 வருஷம் 20 வருஷம் உட்காந்து எதிர்கட்சியாருன்னு கத்துறாங்க. எதுக்காண்டி ஒரு 20 வருஷத்துலையாவது நம்ம ஆட்சிக்கு வந்துடும். இப்போ 10 வருஷமாக எதிர்கட்சியாருன்னு திமுக கத்துனாங்க, 10 வருஷம் எதுக்கு கத்துறாங்க, என்னைக்காவது நமக்கு ஆட்சி வந்துடும். 10 வருஷம் காத்திருக்கிறான்ல ஒரு விஷயம் கிடைக்கும் என்று சொன்னால் 10 வருஷம் வெயிட் பண்ணுறான்ல. அதே மாதிரி உங்கள் கையில் அதிகாரம் குடும்ப அதிகாரம் கிடைக்கிறதுக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கத்தானே போகுது. அவங்களே எல்லா நிறுவனத்தையும் பண்ண முடியுமா, அது கெப்பாசிட்டி இருக்குமா? போக போக காலஞ்சல் லட்சத்தில் அவங்க தளர்ந்து போயிடுவாங்க. எனக்கு ஏழலமா நீனே பார்த்துக்கன்னு வந்துடுறேன். அப்படி வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அப்போ நீங்களும் என்ன வழங்கணும்னு கேட்டால் மருமகளாக இருக்கக்கூடியவர்களும் கணவனை மாத்திரமில்லாமல் கணவனுடைய குடும்பத்தை எல்லாம் கவனிக்கிற பொறுப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறத விளங்கி அதுக்கு நடந்து கொள்ளுங்கள். மாமியார் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அதிகமான மாமியார் இப்படி நடக்க மாட்டார்கள்.
யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ, யார் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயப்படுகிறார்களோ, இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அந்த மாமியார்மார்கள் தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் மருமகளாக இருக்கக்கூடிய விளங்கி கொள்ளணும். இது இந்த மாமியார் மட்டும் இல்லை, எந்த மாமியார் உங்கள் அம்மாவும் மாமியாராக இருக்கும் அப்படி தான் செய்வான். அப்படி விளங்கிக்கணும். மருமகளாக இருக்கிறீங்களே, உங்கள் அம்மா என்ன செய்வாங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒரு மருமகன் வந்திருக்கும், உங்கள் அண்ணனுக்கு தம்பியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மருமகன் வந்திருப்பான், உங்கள் வீட்டில் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அவளை எப்படி நடத்துறீங்கன்றது. அப்போ இது வந்து ஒரு நோய், இது மாமியா நோய். இந்த மாமியா நோய்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, அது ரொம்ப கம்மியான பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ இது ஒரு பொது இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி இப்படி தான் இருக்குன்னு விளங்கிட்டோம்னா சகிச்சுடும்லங்க. இப்படி தான் இருக்குன்னு விளங்காட்டி தான் நம்ம ஒரு பிரச்சனையாக இருக்கேன். இது தன்மையை இப்படி தான் இருக்கும் என்று சிலது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வோம், நம்ம வந்து அதுக்கு ஏற்றவாறு நம்மளை மாற்றிக்கொள்வோம். அதனால் இந்த ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அது ஒரு கடமை இருக்குது.